என் அன்புக்குரிய மக்களே வணக்கம். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்துக்காரங்களை பற்றி சில பதிவு. இவங்களுக்கு சோதனை மேல் சோதனைகள், எல்லாத்துக்கும் நல்லது செய்வாங்க. ஆனால் இவங்க வாங்கக்கூடிய பெயர் கெட்ட பெயர் தான். இவங்க கூடவே இருக்கக்கூடிய மனிதர்கள் இவங்களுக்கு மிகப்பெரிய துரோகங்களையும் சத்தம் இல்லாமல் இவங்க பேரை கெடுக்கிற வகையிலும் நடந்துக்குவாங்க. ஆயில்யம் நட்சத்திரம்னா பொண்ணு தர்றது கூட யோசிப்பாங்க. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவனுடைய அனுகிரகம். எத்தனை பேர் இவங்ககிட்ட வந்து எதிர்த்து போராடினாலும் இறுதியில் ஜெயிக்க போகிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க. ஒருத்தர் நம்பி இவங்க போய் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பல யோகங்கள் அவங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லை, இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது வந்து விஷ ஜந்துக்கள் எதுவுமே தீண்டாது. கருமா இவங்களை தொடவே தொடாது. கரும வினை இவங்களை தீண்டவே தீண்டாது. அது அவங்க அம்மாவை வகையில் இருக்கக்கூடிய கருமாவாக இருந்தாலும் சரி, அல்லது அப்பா வகையில் இருக்கக்கூடிய விதிகளாக இருந்தாலும் சரி, எதுவுமே இவங்களை எதையுமே பண்ணாது. அப்போ ஏன் வந்து இவங்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இவ்வளவு சோதனைகள்? இன்னும் சில பேர் நிறைய மற்றவங்களுக்கு செய்வாங்க. ஆனால் அங்கே கிடைக்கக்கூடியது அவமானங்களும் தீராத வீண் பழிகளும் சுமந்துட்டு வருவாங்க. தொழில் செஞ்சிட்ருக்கிற இடமும் சரி, அல்லது மாற்று நபர்களால், அல்லது நண்பர்களால், அல்லது திருமணம் செய்த இடத்திலாவது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் சில நேரங்களில் தந்துடும். மன உளைச்சலுக்கு இவங்க ஆளாகுவாங்க. இவங்க கட்டக்கூடிய ஒரு நல்ல குணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும். சில நேரங்களில் தன்னை எறியாமல் இவங்க பேசுகிற பேச்சு அது இவங்களுக்கே ஒரு ஆப்போசிட்டாக திரும்பிடும். தொண்டை பகுதி சார்ந்த இடங்களில் சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த தொண்டை பகுதியில் இவங்க பேசக்கூடிய பேச்சுக்களில் சில நியாயமான கருத்துக்கள் இருப்பது மற்றவங்களுக்கு அது பிடிக்காது. அது மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு அண்ணன், தம்பி, உற்றார், உறவினர் இப்படி எல்லாமே இவங்க பக்கமாகவே இருந்தாலும் இவங்களுக்கு மறைமுகமான எதிரிகளை இவங்க சம்பாதிச்சுக்குவாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய பிரச்சனைகளாகவும் எப்பவுமே இருக்கும். எப்போ பாரு இவங்களுடைய சிந்தனைகள், இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே தர்மம், நியாயம் இதை பற்றி தான் இவங்களுடைய சிந்தனைகள் இருக்கும். ஆனாலும் இவங்களுக்கு சோதனை காலமாகத்தான் இந்த காலகட்டங்கள். இந்த சோதனை காலங்களில் எப்போ தான் நமக்கு வந்து ஒரு விடிவு காலம் வரும் அப்படிங்கிறது இவங்களுக்கு இறைவன் நிச்சயம் அந்த ஒரு விடிவு காலத்தை இறைவன் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லைங்க, ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் இறைவனுடைய அனுகிரகம் மட்டும்தான். இறைவன் இவங்க பக்கத்தில் இருந்து சத்தம் இல்லாமல், இவங்க சாமியை நினைக்கிறாங்களோ இல்லையோ, கடவுள் வந்து இவங்க பக்கத்துலேயே இருக்கும். எத்தனை தான் சோதனைகள் வந்தாலும் தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க. வாங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.